எல்லாரும் எனக்கு கேட்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, எப்படி வந்துட்டு நீங்க சாரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி உங்களால சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியுது அப்படின்னு என்ன நிறைய பேர் கேட்பாங்க. அது வந்து அதாவது எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க, அதனால நானும் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரி பிஸ்னஸ்ன்னு இல்லை, எந்த பிஸ்னஸுமே அந்த மாதிரி ஒரு நோக்கத்துல ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல நம்ம சக்சஸ் ஆக முடியாது. இப்ப நான் வந்து சக்சஸ் ஆயிட்டேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. நம்ம வந்து தினம் 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 சாரீஸை வந்து நம்ம தேடி தேடி கொண்டு வந்துட்டே இருக்கோம். நம்ம சக்சஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம உட்காந்துருவோம். ஸோ நெவர் சக்சஸ்ன்னு சொல்லிக்க முடியாது. அதனால நம்ம ஒரு வேலையை பண்றோம் அப்படின்னா அந்த வேலை வந்து பிடிச்சுதானே பண்ணணும். ஏன்னா நம்ம சூர்யா வந்துட்டு கஜினி படத்துல சொல்லுவார்ல, கஷ்டப்பட்டு செய்யாம இஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இஷ்டப்பட்டு செய்யணும். இப்ப எனக்கு ஏன் இந்த பிசினஸ் பிடிச்சிக்க, சாரின்னு இல்லைங்க, எந்த பிசினஸா இருந்தாலுமே அதுல ஒரு முழு ஈடுபாடு இருக்கணும். அப்பதான் நம்ம அதை வந்து கொண்டு போக முடியும். பிசினஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆரம்பிச்ச உடனே அதை ஆரம்பிச்சா மட்டும் போதும், அது அப்படியே வளர்ந்து வந்துடும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது இல்லைங்களா. அதுக்கு டெய்லி டெய்லி அப்டேட் ஆகணும், டெய்லி தேடணும். ஸோ முதல் விஷயம், நம்ம எந்த பிசினஸ் பண்ணாலும் அதை பிடிச்சு பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.